வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு உங்களுக்கு பாட்டி ஒரு விசித்திரமான கதை சொல்ல போகிறேன். அதுக்கு பேர் இட்லி கடை. வாங்க இட்லி சாப்பிட போகலாமா? இந்த நகரத்தின் ஒரு ஓரம். நள்ளிரவு முடிந்தது. சூரியன் இன்னும் எட்டி பார்க்காத நேரம். தெருவிளக்குகள் மட்டும் மங்கலாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த அமைதியான நேரத்தில்தான் ஒரு சின்ன இட்லி கடை உயிர் பெற தொடங்கியது. ரவி அந்த கடையின் உரிமையாளர். அங்கே பிரகாசமான பெயர் பலகைகள் கிடையாது. ஃபோட்டோ எடுக்கிற கூட்டமும் இல்லை. ஒரு சின்ன அடுப்பு, அந்த பானையிலிருந்து எழும் இட்லி வாசம். இதுதான் ரவியின் உலகம். ரவி அதிகாலை 3:30 மணிக்கே எழுந்திடுவார். யாரும் பாராட்டாத உழைப்பு. ஆனா அவருக்கு அதுதான் வாழ்க்கை. சரியா அதே தெருவோட மறுபக்கம் ஒரு புது கஃபே திறந்தாங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்மார்ட் பிரீமியம் இட்லி அப்படின்னு விளம்பரம் செஞ்சாங்க. அங்கே சாப்பாட்டை விட அலங்காரம்தான் அதிகமாக இருந்தது. ஒரு நாள் காலை ஒரு கல்லூரி மாணவன் அந்த கஃபேல இருந்து சோகமாக வெளியே வந்தான். அவன்கிட்ட பணம் குறைவாக இருந்ததுனால அங்கே அவன் உட்கார விடல. பசியோட தயக்கத்தோட ரவியோட கடைக்கு முன்னாடி வந்து நின்னான். ரவி எதையும் கேட்கல. அவன் கண்ணை பார்த்த உடனேயே புரிஞ்சுக்கிட்டார். 2 சூடான இட்லியை வச்சுட்டு, முதல்ல சாப்பிடு தம்பி, அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொன்னார். அந்த பையன் மெதுவா சொன்னான், ஐயா என்கிட்ட காசு அதிகமாக இல்லை. ரவி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பசிக்கிறதுக்கு விலை உட்பட்டது கிடையாது தம்பி. உன்னை பசியார வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. அந்த இட்லி ரொம்ப எளிமையானது தான், ஆனா அதுல நேர்மையான சுவையும் இருந்தது. நாட்கள் நகர்ந்தது. அந்த பளபளப்பான கஃபே ஒரு கட்டத்துல மூடப்பட்டது. ஏன்னா அங்க இருந்த பகட்டு எல்லாம் கொஞ்சம் நாள்ல குறைஞ்சு போச்சு. ஆனா அந்த மூலையில் இருந்த ரவியோட இட்லி கடை மாறவே இல்லை. அதே அடுப்பு, அதே வாசனை, அதே நேர்மை. பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு கார் வந்து அந்த கடை முன்னாடி நிற்குது. அதிலிருந்து இறங்கியது அதே பையன். இன்னைக்கு அவன் ஒரு பெரிய தொழிலதிபர். அவன் கையில் ஒரு சின்ன போர்டு வச்சிருந்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, மரியாதையுடன் பரிமாறும் உணவு. ரவி அதை பார்த்தார். பொறுமையாக சிரித்தார். எந்த பந்தாவும் பண்ணல, அழவும் இல்லை. அந்த பலகையை அப்படியே அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுட்டு அடுத்த இட்லியை பரிமாற ஆரம்பித்து விட்டார். ஏன்னா ரவியை பொறுத்தவரை வெற்றிங்கிறது வெறும் பெருமை இல்லை, தன் வேலையில் காட்டுற தொடர்ச்சியான நேர்மை மட்டும்தான். கிளாமர் நீடிக்காது, உழைப்பும் உண்மையும் மட்டுமே நிலைக்கும். என்ன குழந்தைகளே, இது உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்போவுமே உழைப்பும் நமக்கு உண்மையே தரும். நம்ம அடுத்த கதையில சந்திக்கலாமா? பாட்டி கதைகள்.